நீங்கள் இதில் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். டேட்டு, மாதம், வருஷம் அப்படிங்கிறத 3யும் நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அதோட சூழல் எப்படி இருக்குன்னா, இப்போ உதாரணத்துக்கு 2014 எடுத்துக்கிறோம் வைங்க. 2014 ஃபஸ்ட்டு சர்வீஸ் சர்டிஃபிகேட் வந்து இப்போ ஒருத்தவங்க அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா 2014 அகடமிக் இயர்னு எப்போ ஸ்டார்ட் ஆகும்? ஜூன் மாதம். இங்கே இதில் என்ன போடணுன்னா, அகடமிக் இயர் ஃப்ரம் அப்படின்னா 01/06/2014 ஆரம்பித்து பீரியட் ஆஃப் எண்ட் ஆஃப் தி இயர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, எண்ட் ஆஃப் தி இயர் நீங்கள் எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, அந்த ஒரு அகடமிக் இயர் இப்போ 2014 ஆரம்பிச்சுன்னா 2015 மே 31 அந்த அகடமிக் இயர் முடியுது. ஸோ இந்த கணக்குப்படி பார்த்திங்கன்னா, இதில் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பீரியட் ஆஃப் சர்வீஸ் இருக்கும்போது டேரெக்டாக எந்த மாதத்தில் ஸ்டார்ட் ஆகுது, சர்வீஸ் சர்டிஃபிகேட் எந்த மாதத்தில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஜூன் 16 அப்படின்னா 16/6/2014 அப்படிங்கிற